வணக்கம். இது விடியல் தமிழ். உலகமே நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருக்கும்போது உங்களுக்கு மட்டும் 3 மணிக்கு விழிப்பு வருகிறதா? அப்படியென்றால் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். பிரபஞ்சம் உங்களிடம் பேசத் துடிக்கும் அந்த நேரம். பகுதி 1. அந்த மர்மமான விழிப்பு. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் நள்ளிரவுக்கும் அதிகாலைக்கும் இடைப்பட்ட அந்த மர்மமான நேரத்தில் சரியாக அதிகாலை 3 மணியை காட்டும்போது திடீரென விழிப்பு வந்திருக்கிறதா? சுற்றிலும் மயான அமைதி நிலவும். ஊரே ஆழமான உறக்கத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் உங்கள் கண்கள் மட்டும் ஏன் தானாக திறக்கின்றன? தூக்கம் வராமல் தவிப்பது வேறு, ஆனால் எவ்வித சத்தமும் இல்லாமல், எந்த அலாரமும் இல்லாமல் தானாகவே விழிப்பு வருவது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. பல கோடி மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்து தட்டி எழுப்புகிறது. அந்த அமைதி உங்களை ஒரு நிமிடம் பயமுறுத்தலாம். உங்கள் இதயம் சற்று வேகமாக துடிக்கலாம். ஆனால் அந்த துடிப்பு ஒரு ரகசியத்தைச் சொல்லத் துடிக்கிறது. பிரபஞ்சம் உங்களோடு தனிமையில் உரையாட விரும்பும் மிக உன்னதமான தருணம் இதுதான். அந்த மர்மமான விழிப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான தொடக்கமாக இருக்கலாம் என்பதை நீங்கள் எப்போதாவது சிந்தித்ததுண்டா? பார்ட் 2. பிரபஞ்சத்தின் ரகசிய அழைப்பு. 3 மணி முதல் 6 மணி வரை. ஏன் சரியாக 3 மணி? ஏன் நள்ளிரவு 12 மணியோ அல்லது அதிகாலை 5 மணியோ இல்லை? ஆன்மீக ரீதியாக இந்த நேரத்தை தேவ நேரம் அல்லது அமுத நேரம் என்று அழைக்கிறார்கள். அதாவது பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கும் மனித தன்மைக்கும் இடையே இருக்கும் திரை மிக மெல்லியதாக மாறும் தருணம் இதுதான். உங்கள் ஆழ்மனம் ஒரு பிரம்மாண்டமான கதவைப் போல திறந்திருக்கும். பகல் நேரத்தில் நீங்கள் சந்திக்கும் இரைச்சல்கள், அலைபேசி சத்தங்கள், தேவையற்ற மனிதர்களின் பேச்சுகள் எதுவுமே அந்த நேரத்தில் இருக்காது. உங்களுக்கும் உங்கள் வெற்றிக்கும் இடையே எந்த தடையும் இல்லாத ஒரு தூய்மையான வெளி அது. இந்த நேரத்தில் நீங்கள் எதை ஆழமாக நினைக்கிறீர்களோ அது ஒரு விதையைப் போல உங்கள் ஆழ்மனதில் மிக ஆழமாக பதியும். என்னால் முடியாது என்று நீங்கள் பகலில் 1000 முறை நினைப்பதை விட என்னால் முடியும் என்று இந்த அதிகாலை அமைதியில் ஒரு முறை நினைப்பது கோடி மடங்கு சக்தி வாய்ந்தது. இந்த நேரத்தில் பிறக்கும் எண்ணங்கள்தான் வரலாறுகளை மாற்றும் வல்லமை கொண்டவை. இதை ஆன்மீகம் மட்டுமல்ல, நவீன அறிவியலும் வியந்து பார்க்கிறது. நம் முன்னோர்கள் இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று போற்றினார்கள். அறிவியல் ரீதியாக பார்த்தால் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை வளிமண்டலத்தில் ஓசோன் மற்றும் ஆக்சிஜன் அளவு மிக தூய்மையாக இருக்கும். இந்த தூய்மையான காற்றை நீங்கள் சுவாசிக்கும்போது உங்கள் நுரையீரலுக்கு மட்டுமல்ல, உங்கள் மூளைக்கும் ஒரு புதிய மின்சக்தி கிடைக்கிறது. தூக்கத்திலிருந்து மெதுவாக விழிக்கும் அந்த தருணத்தில் நம் மூளையில் தீட்டா அலைகள் அதிகமாக இருக்கும். இது ஒரு மனிதனின் படைப்பாற்றலுக்கும் ஆழ்ந்த கற்றலுக்கும் மிகச்சிறந்த நிலையாகும். மாணவர்கள் இந்த நேரத்தில் படித்தால் அது ஆயுள் முழுதும் அவர்கள் நினைவில் நிற்கும். அதேபோல ஒரு தொழிலதிபர் தன் வருங்கால திட்டத்தை இந்த நேரத்தில் யோசித்தால் அவருக்கு தோன்றும் ஐடியாக்கள் மற்ற நேரங்களில் ஒருபோதும் தோன்றாது. உங்கள் உடலும் மனதும் முழு ஆற்றலுடன் இயங்கத் தயாராகும் இந்த தருணத்தை வீணாக்குவது கையில் இருக்கும் வைரம் தெரியாமல் கல் பொறுக்கி விளையாடுவதற்குச் சமம். சரி, 3 மணிக்கு விழிப்பு வருகிறது. ஆனால் எழுந்திருக்க உடல் ஒத்துழைக்கவில்லை. என்ன செய்வது? இதுதான் பலரது கேள்வி. நம்மில் பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு, விழிப்பு வந்ததும் இன்னும் 5 நிமிடம் மட்டும் தூங்கலாம் என்று போர்வையை இழுத்து போர்த்திக் கொள்வதுதான். அந்த 5 நிமிடம் என்பது ஒரு பெரிய மாயை. அந்த தூக்கம் உங்களுக்கு ஓய்வை தராது. மாறாக ஒருவித மந்தத்தன்மையையும் சோர்வையும் மட்டுமே கொடுக்கும். பிரபஞ்சம் கொடுத்த அந்த சமிக்ஞையை நீங்கள் ஒரு முறை நிராகரித்தால் உங்கள் ஆழ்மனம் அதை ஒரு பலவீனமான பழக்கமாக மாற்றிக்கொள்ளும். ஆனால் நீங்கள் அந்தச் சோம்பலை உதறிவிட்டு 3 மணிக்கு எழுந்து அமர்ந்தாலே இந்த உலகில் உள்ள 99% மக்களை விட நீங்கள் வாழ்க்கை போட்டியில் முன்னேறிவிட்டீர்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் பெரும்பாலான உலகம் இன்னும் கனவு கண்டு கொண்டிருக்கும்போது நீங்கள் உங்கள் கனவை நனவாக்க விழித்து விட்டீர்கள். அந்த ஒரு சிறிய தொடக்கம்தான் உங்கள் நாள் முழுவதையும் ஆளப்போகிறது. குச் சமம். உலகின் மிகச்சிறந்த வெற்றியாளர்களின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் அவர்களுக்குள் ஒரு பொதுவான பழக்கம் இருப்பதை நீங்கள் காணலாம். அவர்கள் சூரியன் உதயமாவதற்கு முன்பே தங்கள் நாளை தொடங்கிவிடுவார்கள். ஆப்பிள் நிறுவனத்தின் CEO முதல் உலக புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்கள் வரை அனைவரும் அதிகாலையின் சக்தியை அறிந்திருக்கிறார்கள். உலகம் இன்னும் அமைதியாக இருக்கும்போது
இவர்கள் தங்கள் இலக்குகளை நோக்கி ஓடத் தொடங்கி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் போட்டி இருக்காது, கவனச்சிதறல்கள் இருக்காது. நீங்கள் 3 மணிக்கு எழும்போது உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பு ஏற்படுவது போன்ற உணர்வு உண்டாகும். அந்த தனிமை உங்களை பலவீனப்படுத்தாது, மாறாக உங்களை ஒரு மாவீரனாக மாற்றும். வெற்றியாளர்கள் என்பவர்கள் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல, அவர்கள் மற்றவர்கள் தூங்கும் நேரத்தை உழைக்கத் துணிந்தவர்கள். நமது மனம் என்பது ஒரு குரங்கு போன்றது. அது ஓயாமல் குதித்து கொண்டே இருக்கும். பகல் நேரத்தில் 1000 கவலைகள், 100 வேலைகள் என மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். ஆனால் அதிகாலை 3 மணிக்கு அந்த மனம் மிகவும் மென்மையாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனியுங்கள். உள்ளே செல்லும் மூச்சுக்காற்றையும் வெளியே வரும் மூச்சுக்காற்றையும் கவனிக்கும்போது உங்கள் மனதின் வேகம் குறையும். நான் யார்? நான் எதற்காக இந்த உலகிற்கு வந்தேன்? என் வாழ்வின் நோக்கம் என்ன? போன்ற ஆழமான கேள்விகளை உங்களுக்குள் கேளுங்கள். இதற்கான பதில்கள் வெளியே எங்கும் கிடைக்காது. உங்கள் உள்ளிருந்தே மெல்லிய குரலில் ஒலிக்கும். அந்த தெளிவு உங்களுக்கு கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் எந்தச் சூழலிலும் நீங்கள் தடுமாற மாட்டீர்கள். அந்த அமைதிதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய. சீன மூங்கில் மரம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதை நட்ட முதல் 4 வருடங்களுக்கு அது மண்ணுக்கு மேலே 1 அங்குலம் கூட வளராது. ஆனால் 5வது வருடத்தில் வெறும் 6 வாரங்களில் அது 90 அடி உயரத்திற்கு வளரும். அந்த 4 வருடங்கள் அது மண்ணுக்கு அடியில் தன் வேர்களை மிகவும் பலமாக ஊன்றிக் கொண்டிருக்கும். உங்கள் அதிகாலை விழிப்பும் அப்படிதான். நீங்கள் 3 மணிக்கு எழுந்து வேலை செய்வதால் முதல் சில நாட்களில் எந்த மாற்றமும் தெரியாது. ஏன் வீணாக தூக்கத்தை கெடுக்கிறோம் என்று கூட தோன்றும். ஆனால் நீங்கள் மண்ணுக்கு அடியில் உங்கள் வெற்றிக்கான வேரை வலுவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு நாள் நீங்கள் சீன மூங்கில் மரத்தைப் போல திடீரென விஸ்வரூபம் எடுப்பீர்கள். அன்று இந்த உலகம் உங்களை பார்த்து வியக்கும். அந்த அஸ்திவாரம்தான் இந்த 3 மணி நேர விழிப்பு. நிமிடங்களை கடந்த இந்த தருணத்தில் ஒரு ரகசியத்தை உங்களுக்குச் சொல்கிறேன். 3 மணிக்கு விழித்ததும் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நேர்மறை உறுதிமொழிகள், அஃபர்மேஷன்ஸ். கண்ணை மூடிக்கொண்டு ஆழ்ந்த குரலில் சொல்லுங்கள். இன்று என் நாள். எனக்குள் எல்லையற்ற ஆற்றல் இருக்கிறது. நான் நினைத்ததை அடைந்தே தீருவேன். பிரபஞ்சம் எனக்கு துணையாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை அந்த அதிகாலை நேரத்தில் சொல்லும்போது அவை வெறும் வார்த்தைகளாக இருக்காது, அவை மந்திரங்களாக மாறும். உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் இந்த தன்னம்பிக்கையை உள்வாங்கிக் கொள்ளும். உங்கள் டிஎன்ஏவிலேயே வெற்றியின் ரகசியம் பதிந்துவிடும். ஒரு மாதம் இதை தொடர்ந்து செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையின் போக்கே மாறிவிடும். நீங்கள் ஒரு புதிய மனிதராக பிறப்பீர்கள். நண்பர்களே, 30 நிமிடங்களை கடந்த இந்த தருணத்தில் நம் உடலின் உள் இயக்கம் பற்றி பார்ப்போம். அதிகாலை 3 மணி என்பது நம் உடலில் உள்ள பிராணசக்தி உச்சத்தில் இருக்கும் நேரம். நம் முன்னோர்கள் மனித உடலில் 7 சக்கரங்கள் இருப்பதாக கூறினார்கள். இந்த அதிகாலை அமைதியில் நீங்கள் நிமிர்ந்து அமரும்போது உங்கள் முதுகெலும்பு வழியாக ஆற்றல் கீழ் நோக்கி செல்லாமல் மேல் நோக்கி பாயும். அறிவியல் ரீதியாக பார்த்தால் இந்த நேரத்தில் இரத்த ஓட்டம் மூளையின் முன்பகுதிக்கு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதிகமாக செல்லும். இதுதான் தர்க்க ரீதியான சிந்தனைக்கும் சரியான முடிவுகளை எடுப்பதற்கும் காரணமான பகுதி. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய மூச்சு பயிற்சி கூட உங்கள் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி ஒவ்வொரு செல்லுக்கும் புத்துயிர் அளிக்கும். நாள் முழுவதும் நீங்கள் சோர்வடையாமல் இருக்க தேவையான பேட்டரி ரீசார்ஜ் இந்த 3 மணி நேர விழிப்பில்தான் நடக்கிறது. நேரம் என்பது பணம் அல்ல, அதை விட மேலானது. இழந்த பணத்தை சம்பாதித்து விடலாம், ஆனால் இழந்த ஒரு நொடியை கூட மீண்டும் பெற முடியாது. அதிகாலையில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த 1 மணி நேரம் பகலில் கிடைக்கும் 3 மணி நேரத்திற்கு சமம். ஏன் தெரியுமா? பகலில் உங்கள் கவனம் சிதறடிக்கப்படுகிறது. வாட்ஸ்அப் மெசேஜ், இமெயில், தேவையற்ற அழைப்புகள் என உங்கள் மூளை பல திசைகளில் இழுக்கப்படும். ஆனால் அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை உங்களை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள். அந்த தூய்மையான அமைதியில் உங்கள் வேலைத்திறன், ப்ராடக்டிவிட்டி முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரிக்கும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் முன்னதாக எழுந்தால் ஒரு வருடத்தில் நீங்கள் 365 மணி நேரத்தை கூடுதலாக பெறுகிறீர்கள். அதாவது மற்றவர்களை விட உங்களுக்கு ஒரு வருடத்தில் 15 நாட்கள் கூடுதலாக கிடைக்கிறது. இந்த 15 நாட்களில் நீங்கள் ஒரு புதிய மொழியை கற்கலாம்,
அல்லது ஒரு புதிய தொழிலை தொடங்கலாம். தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு சிறந்த பாடம் என்பதை நாம் அடிக்கடி மறக்கிறோம். பகல் நேர பரபரப்பை ஒரு தோல்வி ஏற்படும்போது நாம் உடைந்து போகிறோம். ஆனால் அதிகாலை 3 மணிக்கு உங்கள் தோல்விகளை பற்றி தனியாக அமர்ந்து யோசித்து பாருங்கள். அப்போது உங்கள் மனம் கவலையை தராது, மாறாக அந்த தோல்வியிலிருந்து எப்படி மீள்வது என்ற வழியை காட்டும். அந்த அமைதியான சூழலில் ஈகோ இருக்காது. உங்கள் தவறுகளை நீங்களே ஒப்புக்கொள்ளும் மனப்பக்குவம் வரும். சரி, நான் இங்கேதான் தவறு செய்தேன், அடுத்த முறை இதை சரி செய்வேன் என்ற தெளிவு பிறக்கும். அந்த தெளிவுதான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். தோல்வி அடைந்த எத்தனையோ மாமனிதர்கள் அதிகாலையில் எடுத்த முடிவுகளால்தான் இன்று உலகமே வியக்கும் வெற்றியாளர்களாக மாறியிருக்கிறார்கள். அந்த விடியல் உங்களுக்காகவும் காத்திருக்கிறது. ஒரு போருக்குச் செல்லும் வீரன் களம் இறங்குவதற்கு முன்னே தன் ஆயுதங்களை தீட்டி தயார் செய்வான். அதேபோலத்தான் உங்கள் வாழ்க்கை போருக்கும் திட்டமிடுதல் மிக அவசியம். அதிகாலை 3 மணிக்கு எழுந்ததும் ஒரு டைரியை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று நீங்கள் முடிக்க வேண்டிய மிக முக்கியமான 3 காரியங்களை எழுதுங்கள். பகலில் வேலைகளின் நெருக்கடியில் எதை முதலில் செய்வது என்று தெரியாமல் நாம் தடுமாறுவோம். ஆனால் அதிகாலையில் உங்கள் மூளை மிகவும் தெளிவாக இருக்கும். எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், ப்ரையாரிட்டி என்பது உங்களுக்கு தெரியும். திட்டமிடப்பட்ட ஒரு நாள் எப்போதும் வெற்றிகரமாகவே முடியும். அந்த 1 மணி நேர திட்டமிடல் உங்கள் பகல் நேரத்து 8 மணி நேர வேலையை மிக எளிதாக்கும். குழப்பமில்லாத வாழ்விற்கு திட்டமிடுதல் ஒரு மந்திரக்கோள் போன்றது. அதை இந்த நண்பர்களே, நாம் இப்போது இந்த 1 மணி நேர பயணத்தின் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். நீங்கள் சாதாரணமானவராக பிறந்திருக்கலாம், ஆனால் சாதாரணமானவராகவே இறக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உங்கள் தலையெழுத்தை நீங்களே மாற்றிக்கொள்ளும் சக்தி உங்களிடம் இருக்கிறது. அதற்கு தேவைப்படுவது ஒரு சிறிய மாற்றம். அதுதான் அதிகாலை விழிப்பு. இன்று இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் ஆழ்மனம் ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறது என்று அர்த்தம். பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. நாளை அதிகாலை 3 மணிக்கு அந்த சமிக்கை வரும்போது அதை அலட்சியம் செய்யாதீர்கள். அது உங்கள் வாழ்வை மாற்ற வந்த தேவதை. அந்த ஒரு நிமிடம் நீங்கள் எடுக்கும் முடிவுதான் அடுத்த 50 ஆண்டுகால உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகிறது. இறுதியாக ஒன்று சொல்கிறேன். தூங்குபவர்கள் கனவு கண்டு கொண்டிருப்பார்கள், விழிப்பவர்கள் கனவை நனவாக்கி கொண்டிருப்பார்கள். தேர்வு உங்கள் கையில் இருக்கிறது. இருட்டில் அமர்ந்து விளக்கை ஏற்ற தயங்காதீர்கள். ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய நம்பிக்கையை சுமந்து வருகிறது. அந்த நம்பிக்கையை முதலில் வரவேற்பவர் நீங்களாக இருக்கட்டும். உங்கள் பயங்கள் அழியட்டும், உங்கள் கனவுகள் நனவாகட்டும், உங்கள் வாழ்க்கை வெற்றியால் நிறையட்டும். இனி ஒவ்வொரு அதிகாலையும் உங்களுக்கு ஒரு திருவிழாவாக அமையட்டும். விடாமுயற்சியோடு இருங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். வெற்றி உங்கள் காலடியில் வந்து சேரும். இதுவரை இந்த உரையை செவிமடுத்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். விடியட்டும் உங்கள் வாழ்வு. இது விடியல் தமிழ்.